சார்லி காக்ஸ் நடிச்ச டேர் டெவில் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்துருப்பீங்க. அது ஓரளவுக்கு தரமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் அவர் எம்சியூக்குள்ள வந்துட்டாப்புல. இப்போதைக்கு அவருக்கு ஒரு புது சீரிஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது ஒரு சாஃப்ட் ரீபூட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு சார்லி காக்ஸ் நடிச்ச நம்ம டேர் டெவிலே அடுத்து வரப்போகிற டூம்ஸ்டே மூவியில் கன்ஃபார்மாக வந்துடுவார் அப்படின்னு அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவர் ஸ்பைடர்மேன் 4லையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி ரொம்ப வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது டூம்ஸ்டே அண்ட் ஸ்பைடர்மேன் 4 ரெண்டுலேயுமே அவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மே ஆயிடுச்சு. இது வந்துட்டு எந்த மாதிரி டைம்லைன்ல கொண்டு வர போறா அப்படிங்கறதுல, ஏன்னா ஸ்பைடர்மேன் 4 ஆல்ரெடி சொல்லியிருந்தது வந்துட்டு இது ஒரு கிரவுண்ட் லெவலாக தான் வரப்போகுது. ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி வச்சுதான் அந்த படம் வரும். அதுக்கு அடுத்த மூவி தான் கொஞ்சம் டெவலப் பண்ணி பெருசாக கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் சோனி போட்ட ப்ரெஷர்னால இந்த மூவியை மல்டிவேஷனல் மூவியை மாற்றி கொஞ்சம் பெருசாக பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நம்ம டேர் டெவில் என்ன மாதிரி ரோல் பண்ண போறாரு அப்படின்னு இது வரைக்கும் தெரியல. பட் எந்த ரோல் பண்ணாலுமே ஸ்பைடர்மேன் 4க்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்கு. ஸோ அதை பிடிச்சி ஓரளவுக்கு பெட்டராக கொடுத்தா நல்லா இருக்கும் நான் நம்புறேன். இதை